நம்ம இன்னைக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிப்பா, இந்த கொஸ்டின் பாருங்க. The specific conductivity of n by 10 KCl solution at 25 degrees Celsius is 0.012 ohm inverse centimeter inverse, and the resistance of the cell containing this solution at 25 degrees Celsius is 60 ohm. நார்மாலிட்டி எவ்வளவு கொடுத்துறாங்க? 1/10. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 ஓம் கொடுத்துருக்காங்க. கண்டக்டன்ஸ் ஆர் ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி கப்பா ஈக்குவல் டு 0.012. 0.012 ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு செல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. கப்பா ஈக்குவல் டு G இன்ட்டு K ஸ்டார் செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட்ன்றது L பை ஏங்களாப்பா லென்த் பை ஏரியா. Gன்றது கண்டக்டன்ஸ். G ஈக்குவல் டு 1/R. அப்ப கப்பா ஈக்குவல் டு 1/R இன்ட்டு செல் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு கப்பா கொடுத்து வச்சிருக்காங்க, ஆர் கொடுத்து வச்சிருக்காங்க, செல் கான்ஸ்டன்ட் K ஸ்டார் கேட்டிருக்காங்க. கப்பா ஸ்டார் செல் கான்ஸ்டன்ட். அப்போ செல் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு ஆர். கப்பாவோட வேல்யூ 0.12 இன்ட்டு இதோட இன்வர்ஸ் ஓம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இன்ட்டு Or 60 ohms. 60 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 0, 6 2 12 மீதி 1 ஒரு 7. அப்போ 0.720 ரெசிஸ்டன்ஸ் யூனிட் ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். சரிங்களாமா? ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A decinormal solution lying between two platinum electrode having 5.4 centimeter square. கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது கிராஸ் செக்ஷன் 5.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது as the cross sectional area and 1.8 length வந்து 1.80 centimeter. Source resistance 32 ohms. 32 ohm. Specific and equivalent conductance of the solution will be specific conductance. இப்பதானே பார்த்தோம். specific conductance kappa equal to 1/R into cell constant வந்து L by ஏங்களா? இதுல R கொடுத்துருக்காங்க, L கொடுத்துருக்காங்க, A கொடுத்துருக்காங்க, கப்பா கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 1/R வந்து 32 இன்ட்டு லென்த் வந்து 5.4 டிவைடட் பை 1.80. சாரி லென்த் வந்து 1.80 5.4
சிம்பிளிஃபை பண்ணா 3 times 1. 9 18 20 18 6 டைம் வருங்களா? 3 times தானே. 1.80 divided by 5.4 இருக்குல்ல, அதை நான் 9 ஆல இது பண்றேன். 2 டைம்ஸ் 0.9 ஆல போட்டோம்னா 1.8. Yes, sir. Yes, sir. 1/3. 6 டைம் போட்டோம்னா 54. 1/16 1/96 யூஎஸ்டி 0 போட்டு 0 போட்டீங்கன்னா 1 டைம் 0.01. இது மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு 0.1 ஈக்குவல் டு 0.0104 வருது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 1000 டிவைடட் பை நார்மாலிட்டி. நார்மாலிட்டி எவ்வளவு கொடுத்துறாங்க? டெசி நார்மல் சொல்யூஷன் என்ன? 10 to the power of -1. 0.1 நார்மல் சொல்யூஷன். கப்பா வந்து 0.0104 இன்ட்டு 1000 டிவைடட் பை 0.1. இப்போ இது மேல போனா 10 power 4. 10 power 4னா இது 104 வருமாமா? Yes, sir. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூலமா? Yes, sir. சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which has maximum value of equivalent conductance assume equal ionization of each and identical specific conductance. specific conductance எல்லாத்துக்குமே என்ன சொல்லிட்டாங்க? ஐடென்டிகல்னு சொல்லிட்டாங்க. அயனைசேஷனும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே மோலாரிட்டி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கப்பா இன்ட்டு 1000 divided by n. n. மோலாரிட்டி கொடுத்துருக்காங்கல்லப்பா, மோலாரிட்டி நார்மாலிட்டியா மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? நார்மாலிட்டி ஈக்குவல் டு மோலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். இப்ப எல்லாமே கொடுத்துருக்கிறது ஆசிட். ஆசிட்டுக்கு n ஃபேக்டர் எப்படி சொல்லுவீங்க? எத்தனை H பிளஸ் கொடுக்குதோ அதுதான் வந்து n ஃபேக்டர். HCl எத்தனை n பிளஸ் கொடுக்கும்? n ஃபேக்டர் என்ன ஒரு HClக்கு? ஒரு HCl. அப்போ வந்து n ஃபேக்டர் 1, மோலாரிட்டி 0.01 இன்ட்டு நார்மாலிட்டி ஈக்குவல் டு 0.01 இன்ட்டு 1. செகண்டுக்கு நார்மாலிட்டி ஈக்குவல் டு 0.01 இன்ட்டு எத்தனை H பிளஸ் கொடுக்கும்? 2. மூணாவது நார்மாலிட்டி ஈக்குவல் டு 0.01 இன்ட்டு H3PO3 எத்தனை H பிளஸ் கொடுக்கும்? 3, sir. 3. ஃபேக்டர் வந்து 3. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மாலிட்டி அதிகமாச்சுன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் என்ன போகும்? கப்பா வந்து மூணுத்துக்குமே என்ன சொல்லிட்டாங்க? ஐடென்டிக்கல் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். மூணுத்துக்குமே ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் சேமா ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ப எது டிசைடிங் ஃபேக்டர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்க்கு? ஒன்லி நார்மாலிட்டி மட்டும் தானம்மா. இது வந்து மூணுத்துக்குமே வந்து சேமாமா கப்பா? Yes, sir. கப்பா சேம்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அதிகமா இருக்குன்னு கம்பேர் பண்ணும்போது நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்ல. கப்பா 1000 இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மூணுத்துலயும் சேமான வேல்யூ தான். இப்ப நார்மாலிட்டி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் என்ன பாக்கும்? குறையும். அப்ப இருக்கிறதுல எதுக்கு வந்து நார்மாலிட்டி அதிகமா இருக்கு? மூணாவதா இருக்கிறதுக்கு அதிகமா இருக்கு. which has maximum value of equivalent conductance. எதுக்கு நார்மாலிட்டி அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கம்மியா இருக்கும். எதுக்கு வந்து நார்மாலிட்டி கம்மியா இருக்கோ அதுக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்குமா? Yes, sir. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இன் கேஸ் அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டா 1, அடுத்தது
2, 3, sir. இருக்கிறதுல 1க்கு அதிகமா இருக்கும், அடுத்தது 2, அடுத்தது 3. சரிங்களாமா? Yes, sir. ஓகே. இந்த கொஸ்டின் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? The standard hydrogen electrode gas 0 electrode potential. இது வந்து டைரக்ட் theoretical question. It is this electrode potential to be 0. hydrogen electrode வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு அதை வச்சு மத்தத சொல்லும் போது உங்களுக்கு 0ன்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து இது மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நீங்க மேக்ஸ்ல எதுவும் கிடையாதுமா. கொஸ்டின் பாருங்க. Aluminum displaces hydrogen from acid solution, but copper does not. A galvanic cell prepared by combining Cu to Cu plus 2 and Al to Al plus 3 has the EMF of 2.0 volt. E cell எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2.0 volt. If the potential of the copper electrode is 0.34, then the potential of aluminum electrode will be. ரெண்டு எலக்ட்ரோடு கொடுத்துருக்காங்க, ஒன்னு காப்பர் எலக்ட்ரோடு, இன்னொன்னு வந்து அலுமினியம் எலக்ட்ரோடு. இதுல எதுப்பா கேத்தோட யூஸ் பண்ணுவீங்க? மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்டா கேத்தோட யூஸ் பண்ணுவீங்களா, ஆனோட யூஸ் பண்ணுவீங்களா? கேத்தோடு. கரெக்டா நீ சொல்றது? ஃபார் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் நெகட்டிவ் வந்து ஆனோடு தானே, பாசிட்டிவ் வந்து கேத்தோடு. மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஈஸியா எலக்ட்ரானை லூஸ் பண்ணுமா? Yes, sir. மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் வந்து ஆனோடு, லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் கேத்தோடு. மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆனோடு, லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் இப்ப காப்பர் இருக்கு, அலுமினியம் இருக்கு, ரெண்டுத்துல எதுப்பா எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமா இருக்கும்? Copper, sir. காப்பர் அப்போ காப்பர் எலக்ட்ரோடு ஆனோடு, அலுமினியம் எலக்ட்ரோடு Cathode. கேத்தோடு. E cell equal to E cathode minus E anode. இப்ப கேத்தோடு எதை யூஸ் பண்ணிருக்காங்க? E cell வந்து 2.0 வோல்ட் கொடுத்துருக்காங்க. கேத்தோட காப்பர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கு? 0.34 இருக்கு. ஆனோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் ஆஃப் அலுமினியம் எலக்ட்ரோடு தான் ஆனோடு தானே? Yes, sir. Yes, அப்ப sir. E anode equal to 0.34 minus 2.0, அப்போ minus 1.66. Second option. 6 volt. Second option. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கப்பா. எது வந்து மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கோ அது ஈஸியா எலக்ட்ரானை லூஸ் பண்ணா, அப்போ ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன்னா Electron leavings. சரிப்பா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? Yes, sir. Yes, sir. Which one of the following will give Br2 gas by reaction with KPr solution? KPr solution plus இதுல இருக்கிற ஒரு reagent gives Br2. உங்க புரோமினுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? -1ங்களா? Yes, sir. -1 to 0. ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கு? Decrease ஆயிருக்கு. -1 to 0 இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? Yes, sir. Yes, sir. அப்போ என்ன நடந்திருக்கு? Oxidation. ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ உங்க ஆப்ஷன்ல என்ன வரணும்? பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வரணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டா தான் ஆக்சிடேஷன் நடக்கும். சார் ரிடக்ஷன் தானங்க சார் நடந்திருக்கும். அதாவது ரியேஜென்ட் ரிடியூஸ் ஆயிருக்கும். இப்ப இந்த இடத்துல நீ எடுத்துக்க போறது வந்து ரிடியூஸ் ஆகும். செல்ஃபா ரிடியூஸ் ஆகணும், அதர் ஆக்சிடைஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Yes, sir. இப்ப இந்த 4ல ஒண்ணு வந்து பெஸ்டா ரிடியூஸ் ஆயிருக்கும்பா. அதாவது ரிடியூஸ் ஆயிருக்கும்பா. 4 ஒண்ணு ரிடியூஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன ஆயிருக்கு? புரோமின் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவா. Yes, sir. இங்க பாருங்கப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது 4ல வந்து எது பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றதை எப்படி சொல்லலாம்? நீங்க எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சு தான் சொல்லுவீங்க. Yes, sir. எலக்ட்ரோகெமிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம Br2 இருக்கு. இப்ப Br2 கீழே இருக்குல்ல, அந்த எலமெண்ட்லாம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்குங்களா மேல ஃபர்ஸ்ட், அது கீழே இருக்கிற எலமெண்ட்லாம் அதை என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் பண்ணும். Yes, sir. இந்த பக்கம் பாருங்க, ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட், வீக்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா Br2 கீழே அங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் எதுக்கு கேட்கணும். 1 செகண்ட் லைன்ல இருங்கம்மா. இதோ புரோமின் கொடுத்துருந்தாங்கப்பா. கீழே இருக்கிறது என்ன இருக்கு? குளோரின் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோரின் ஆன்சர் சொல்லலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க N2 இருக்குல்லப்பா, அது வந்து எப்படி வராதுன்றதை நீங்க எப்படி சொல்லலாம்? இன்கேஸ் வந்து உங்களுக்கு N2 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆயிருந்தா செல்ஃபா ரிடியூஸ் ஆயிருக்கணும். ரிடியூஸ் ஆயிருந்தா ஆக்சிடைஸ் ஸ்டேட் என்னமா இருக்கணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் சரிப்பா. இன்கேஸ் Cl2 வந்து உங்களுக்கு போட்டு ரியாக்ஷன் ஆயிருந்தா Br2 பிளஸ் KCl ஃபார்ம் ஆயிருக்குமா? ஏன்னா Cl2 உங்களுக்கு 0 to -1 டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரிடக்ஷன். இப்ப உங்களுக்கு Cl2 வந்து 2KCl மாறி இருக்கு. N2 நைட்ரஜனும் கேவும் சேர்ந்த மாதிரி மாலிகுல் இருக்காப்பா? அதே மாதிரி NO2 இருக்குல்ல, KNO2 வரும். ஆனா வந்து உங்களுக்கு இந்த பாசிபிள் இல்லம்மா, இது ரெண்டு இது மாதிரி. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டாண்டர்ட்
oxidation potential of four metals PQR is given and கொடுத்திருக்கிறது ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுல எதுக்கு பாத்தீங்க? ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் -0.80 Q அதிகங்களா? Q Yes, sir. அடுத்தது P அடுத்தது R அடுத்தது Q அதிகம், அடுத்தது P அடுத்தது S அடுத்தது R. இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு என்னமா சொல்லும்? ரிடியூசிங் பவர், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட் கேட்டா எதுப்பா சொல்லுவீங்க? ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு ரிடியூசிங் ஏஜென்ட், பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட்ன்றத இந்த ஆர்டர்ல சொல்லுவ. ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ரிடியூசிங் பவர் ஆஃப் திஸ் மெட்டல். செல்ஃபா ரிடியூஸ் ஆகிறது எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்க. நீங்க இது வந்து ரிடியூசிங் ஏஜென்ட் ஆர்டர், Q வந்து பெஸ்ட் ரிடியூசிங் ஏஜென்ட். எதை வச்சு சொல்றீங்க? பெஸ்ட் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு நம்ம ரிடியூசிங் ஏஜென்ட் ஆர்டர் சொல்லிருக்குமா? ரிடியூசிங் ஏஜென்ட் என்ன? அதரை ரிடியூஸ் பண்ண செல்ஃபா ஆக்சிடைஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு கேட்டிருக்கிறது ரிடியூசிங் பவர் ஆஃப் த மெட்டல்னு கேட்டிருக்காங்க. செல்ஃபா ரிடியூஸ் பண்றது இது பெஸ்ட் ஆக்சிடைஸ், அதிகமா இது ஆக்சிடைஸ் ஆகுமாப்பா? Yes, sir. நான் மெட்டல் சொல்றேன், செல்ஃபா சொல்றேன், இது அதிகமா ஆக்சிடைஸ் ஆகுமா? Yes, sir. அப்ப ரிடியூசிங் பவர் கேட்டா எப்படிப்பா? இது இதனுடைய ஆப்போசிட்ல இருக்குமா? Yes, sir. பா இப்ப கேட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து மத்ததை என்ன பண்ணுன்னு கேட்கல. கொஸ்டின் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. செல்ஃபா என்ன நடக்குதுன்றதுதான் உங்களுக்கு கொஸ்டின் இங்க கேட்டிருக்கிறது. நம்ம வச்சு என்ன சொல்ல, ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு ரிடியூசிங் ஏஜென்ட் கேட்டா நீ இந்த ஆர்டர்ல ஏத்திட்டு இருப்ப. ஆனா அவங்க கேட்டது வந்து ரிடியூசிங் ஏஜென்டோடைய ரிடியூசிங் நேச்சருடைய கேட்கல. அவங்க செல்ஃபா மெட்டல் என்ன எது வந்து பெஸ்டா இருக்குன்றது கேட்டிருக்காங்க. அப்போ ரிடியூசிங் ஏஜென்ட் இது அதிகமா இருக்குன்னு சொன்னா அது பெஸ்டா ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ ஆக்சிடைஸுக்கு ஆப்போசிட் தான் ரிடியூசிங் ஆகுது. இந்த ஆர்டர்ல இருக்கு. இந்த ஆர்டர்ல எதனா ஆப்ஷன் இருக்குங்களா? No, sir. No, sir. None of the which of the following statement is not correct? Recording galvanic cell. First delta G equal to minus NF. Delta G எப்படி பார்க்கணும்? Negative on the spontaneous or Negative spontaneous or Sir, voice break ஆகுது sir. இருக்கும். இதுல Nன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும்.
சார் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். நம்ம இல்லம்மா அது மாதிரி அது கைப்பட்டு மாறிச்சுமா, முடிக்கலாம் அத. அப்ப வந்து பாத்தீங்கன்னா E0 கிரேட்டர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல இருக்கிறதுல இது கரெக்ட், நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஏ ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ரியாக்ஷன் எதுல இருந்து எது போகுமா? லெஃப்ட் டு ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்களா? ஸ்பான்டேனியஸ் ஏ ரியாக்ஷன் இந்த வேல்யூ பாசிட்டிவா இருந்தா தானேமா, பாசிட்டிவ்னா 0 விட அதிகமா தானே இருக்கு, பாசிட்டிவா தானே இருக்கு. எஸ் சார். ஏ ரியாக்ஷன் அக்கர்ஸ் ஃப்ரம், இன்கேஸ் வந்து உங்களுக்கு இ செல் வந்து நான் ஸ்பான்டேனியஸா இருந்தா என்ன மீனிங்? Less நான் than ஸ்பான்டேனியஸா இருந்தா ரியாக்ஷன் நார்மலா வந்து லெஃப்ட் டு ரைட் நடக்கும். அப்ப என்ன நடக்குது? ரைட் டு லெஃப்ட் நடக்கிறதால தான் உங்களுக்கு வந்து செல் வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாமா? yes sir. If the system is at equilibrium, no net reaction occurs. நம்ம எப்பயுமே வந்து நேன்ஸ் ஈக்குவேஷன்ல QC தான் யூஸ் பண்ணுவீங்க. K equilibrium யூஸ் பண்றீங்களா? No sir. QC எதுக்கு யூஸ் பண்றோம்? அதர் தான் ரியாக்ஷன் கண்டிஷன்ல யூஸ் பண்ணா அதுக்கு பேர் QC. இப்போ அதர் தான் ஈக்குலிபிரியத்துல இருக்காது எப்பயுமே. ஈக்குலிபிரியத்துல இருந்தா உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ எதுவும் இருக்காது. இப் த சிஸ்டம் அட் ஈக்குலிபிரியம் நோ நெட் ரியாக்ஷன். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது இ செல் இருக்குல்ல, இ செல்ல வந்து இ செல் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 0.0591 டிவைடட் பை லாக் QC. QCல வந்து கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்களா? கான்சன்ட்ரேஷன்ல மோலாரிட்டி டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட்? molarity equal to number of moles divided by volume. Volume வந்து temperature dependent, அப்போ molarity temperature dependent, log QC temperature dependent, அப்போ E cell temperature dependent. என்ன கொடுத்துருக்காங்க? இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு ஆன்சர் இதுதான். சரிங்களாமா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட். சரிப்பா, நெக்ஸ்ட் வந்து ஆஃப் H2 plus AgCl, H plus Cl minus plus Ag can be represented in a galvanic cell. Hydrogen 0 to +1, silver வந்து +1 to 0. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு என்ன பாக்குது? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், 0ல இருந்து +1க்கு போகுது. அப்போ ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் அயனோட ரியாக்ஷன் வந்து H2 gives 2H plus and 2 electron. Cathode +1 to 0, decrease in oxidation state, reduction Ag plus and Cl minus. So first என்ன பண்ணுவீங்க? Ag plus 2 1 electron, first electron balance பண்ணுவீங்க. டூ எலக்ட்ரான் இந்த பக்கத்தில் போ, சாரி, எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யாருமா நிர்மலா தேவி மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? ஆனோடு இந்த பக்கத்துலயும் கேத்தோடு. இப்ப பாருங்கப்பா, ஆனோட் ரியாக்ஷன் இதுல கேத்தோட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் இது வச்சுக்கிறாங்களா? இது இன்கரெக்ட்டுங்களா? இது மூணுதுல தான் பார்க்கணும். H2 gives H plus, இந்த பார்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது இதுல AgCl gives Ag plus, சாரி Ag சாலிட், Ag plus வந்து Ag சாலிடா மாறுது.
இதுல வந்து ஏஜ் சாலிடா மாறுந்து செகண்ட் ஆப்ஷன்ல கொடுக்கல, அப்ப இதுவும் இன்கரெக்ட். தேர்ட்ல வந்து ஏஜ் சாலிடு ஏஜ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்லயும் ஏஜ் சிஎல் சாலிட் கொடுத்துருக்காங்க. 3க்கும் 4க்கு என்ன மிஸ்டேக் இருக்கு? சார் இதுல கேசிஎல் கொடுத்துருக்காங்க, இல்ல ஹெச்சிஎல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஹெச்சிஎல் H பிளஸ் வந்து H பிளஸ் தானே வருது. எஸ் சார். இப்போ இன்கேஸ் பிளாட்டினம் கொடுக்காம இருந்தாலும் தப்பு தானமா? எஸ் சார். பிளாட்டினம் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஹைட்ரஜன் வந்து கேஸ் எலக்ட்ரோடுங்களா? எஸ் Yes, சார். sir. Which of the following will increase the voltage of the cell? ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுறீங்க? செல் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. செல் ரியாக்ஷன் கொடுத்துட்டதை வச்சு நீங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எத்தனை இதுல? SN plus 2 எலக்ட்ரான். அதே மாதிரி இதுல 2 ஏஜ் 2 எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 2. QC SN plus 2 power 1. இதுல சில்வர் எடுக்க மாட்டேன், ஏன்னா அதனுடைய ஆக்டிவ் மாசஸ் 1 டிவைடட் பை, அதே மாதிரி இந்த பக்கத்துல SN சாலிட் எடுக்க மாட்டோம், ஏஜ் பவர் 2. E cell equal to E naught cell minus 0.0591 divided by 2 log SN plus 2. இப்போ இது ரெண்டுத்துல எது ஆனோடு? டின் எலக்ட்ரோடு ஆனோடுங்களா, சில்வர் எலக்ட்ரோடு ஆனோடுங்களா? இன்க்ரீஸ் இன் 0 to +2 இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆனோட்ல நடக்குமா? அப்ப SN plus 2 எதுல பார்க்கும்? ஆக்சிடேஷன் வரும். இப்போ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0ல இருந்து +2 இன்க்ரீஸ் ஆகுதுப்பா, +2 மாறுது. அப்ப ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்? Anode. அப்ப டின் எலக்ட்ரோடு என்னது? ஆனோடு. இப்போ SN plus 2 எங்க வருது? ஆனோட்ல வருது. அப்ப ஆனோடு பை ஏஜ் +2 இருக்குல்ல, இது எங்க இருந்து வருது? கேத்தோட்ல இருந்து வருது. டைரக்டா கூட நீங்க சொல்லுங்க, இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SN plus 2. இந்த வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணா log QC மொத்த வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுமாமா? இப்போ SN plus 2 நான் இன்க்ரீஸ் பண்ணா இந்த log QC மொத்தமும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மொத்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன சைன்ல இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப ரொம்ப அதிகமா குறையுமா? SN கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா, SN plus 2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா E செல் வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீசிங் SN plus 2 கான்சன்ட்ரேஷன் minus 0.0591 divided by 2 log இந்த வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுங்களா? Yes, sir. இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு E செல்ல வந்து என்ன ஆகும்? மைனஸ் போட்டிருக்காங்க. குறையுது, குறையுமாமா? Yes, sir. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SN plus 2 ions. ஆனா வந்து டிக்ரீஸ் பண்ணா தானே உங்களுக்கு வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து கரெக்டான ஆன்சர் தான், இருந்தாலும் அதை டிஸ்கஸ் பண்ண தேவை. ஃபர்ஸ்ட் 3 வந்துடும், அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் சில்வர் ராட். நம்ம ராடு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதால எதுவும் நடக்க போறதில்ல, ஜஸ்ட் அது வந்து ஒரு சோர்ஸ். அந்த ராடு வந்து அங்க வர சாலிடா டெபாசிட் பண்ண வைக்கிறதுக்காக, அதனால இது எந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ண போறதில்ல. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எங்கன்னா ராடோட சைஸ் இன்வால்வ் ஆயிருக்குங்களா? எங்கேயும் இன்வால்வ் ஆகல. இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus ion. இன்கேஸ் Ag plus ion கீழே இருக்கிற வேல்யூக்கு இப்போ நம்ம கீழே இருக்கிற வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த லாகோட வேல்யூ குறையும். லாகோட வேல்யூ குறையுதுன்னா இந்த மொத்த வேல்யூ குறையிற வேல்யூ அதிகமாகுமாப்பா? E செல் வந்து அதிகமாகுமா? Yes, sir. Yes, sir. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சாரி, இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப்
Ag plus ion. சரிங்களாம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமாம்மா? Yes, sir. EMF of the cell 10 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆனோட, இது கேத்தோட கொடுத்துருக்காங்க. E நாட் கேட்டிருக்காங்க. E நாட் ஈக்குவல் டு E நாட் செல் ஈக்குவல் டு E நாட் கேத்தோடு மைனஸ் E நாட் Anode. ஆனோடு. E நாட் கேத்தோடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கேத்தோடு இதுல இது கோல்டு எலக்ட்ரோடுங்களா? Yes, sir. AU. கோல்டு எலக்ட்ரோடு. நிக்கல் எலக்ட்ரோடு வந்து Anode. ஆனோடு. கேத்தோடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.50 மைனஸ் ஆனோடு எவ்வளவு கொடுத்துருக்காங்க வேல்யூ? minus 0.25 1.50 plus 0.25 1.75 volt. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு E நாட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். நான் இந்த கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் என்ன வரும்ன்றத சொல்லுங்க பார்க்கலாம். E நாட் ஃபார் நிக்கல் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0.25 கொடுத்திருந்தா என்ன ஆன்சர் வரும்? E நாட் செல்லு 1.50, sir. இதுதாம்மா தப்பு, மிஸ்டேக் பண்றது. இப்ப E கேத்தோடு மைனஸ் E ஆனோடுன்னு எழுதுனீங்கல்ல, அதுல எப்ப எழுதணும்? கேத்தோடு ஆனோடுக்கும் எதை எழுதணும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதணுமா, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எழுதணுமா? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆனா இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்? Oxidation potential. ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கேன். அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மாத்தனா என்ன பண்ணுவீங்க? Minus sign. சைனை மாத்திக்கணும். மாத்துவீங்க. சைனை மாத்தனா அப்போ மைனஸ் 0.25 சேம் ஆன்சரே தான் வரும் உங்களுக்கு. சரிங்களாமா? இன்கேஸ் வந்து நீங்க E கேத்தோடு மைனஸ் ஆனோடு போடும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன பண்ணீங்க? எது வந்தாலும் ரிடக்ஷன் எடுத்துக்கிறியா அதை தான் பார்க்கணும். செல் ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் சரி, கரெக்டா அதை கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க. அதுலதான் வந்து சின்ன மிஸ்டேக், நம்ம சின்ன கூட்டல் கணக்கு மாதிரி தான் இருக்கும். நீங்க கரெக்டா பாத்துங்க இதை போடும்போது. இப்போ கேத்தோடு அண்ட் ஆனோடு பேசுறது கேக்குதுங்களாம்மா? Yes, Yes, sir. sir. Yes, sir. இது இந்த செல்லுக்கு பேர் என்னப்பா செல்லு?
கேத்தோடு என்ன எலக்ட்ரோடு? ஜிங்க் எலக்ட்ரோடுங்களா? ஆனோடு ஜிங்க் எலக்ட்ரோடுங்களாமா? ரெண்டு எலக்ட்ரோடுமே என்ன எலக்ட்ரோடு? ஜிங்க் எலக்ட்ரோடு. அப்ப இது மாதிரி இருந்தா அந்த செல்லுக்கு பேர் என்ன? கான்சன்ட்ரேஷன் செல். அப்ப இதுக்கு பேரு கான்சன்ட்ரேஷன் செல்ஸ். கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு வந்து ஆனோடுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் இருக்கம்மா? நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் முதல்ல உங்களுக்கு. நோ சார். நோங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஆனோட் ரியாக்ஷன் எதுங்க? ஜிங்க் சாலிட் டு இல்ல ஐயா வேணாம், போயிட்டு வாங்க. ஜிங்க் 2+ and 2 எலக்ட்ரான். இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? M1. கேத்தோட்ல ஜிங்க் 2+. கான்சன்ட்ரேஷன் M2 gives ஜிங்க் சாலிட் இந்த பக்கத்துல 2 எலக்ட்ரான். நெட் ரியாக்ஷன் அப்போ ஜிங்க் சாலிட் plus ஜிங்க் plus 2 M2 gives ஜிங்க் plus 2 M1 plus ஜிங்க் solid. N equal to 2. QC equal to ஜிங்க் plus 2 divided by ஜிங்க் plus 2. மேல இருக்கிற ஜிங்க் plus 2 ஓட கான்சன்ட்ரேஷன் என்னமா? M1 divided by M1 by M2ங்களா? எஸ் சார். equal to E naught cell minus 0.0591 divided by 2 log M1 by M2. இப்போ E naught செல் வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் செல் கண்டுபிடிச்சா என்னப்பா வேல்யூ வரும்? கேத்தோட் மைனஸ் ஆனோட் ரெண்டு எலக்ட்ரோடுமே சேம் தானே? எஸ். E naught செல் equal to E naught கேத்தோட் மைனஸ் E naught ஆனோடு. இதோட வேல்யூல ஆப்போசிட் சைன் தானே இருக்க போதுமா? சாரி, ரெண்டுமே வந்து சேம் சைன்ல தான் இருக்கும். ஏன்னா ரிடக்ஷன் தான் எடுக்க போற. அப்ப 0 ஆயிடுமா இது? எஸ் சார். கான்சன்ட்ரேஷன் செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா E naught செல் எப்பயுமே 0வா தான் வரும். இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா E செல்லு minus 0.0591 divided by 2 log M1 by M2. The value of delta G will be negative. Delta G equal to minus NF E cell. இங்க பாருங்கப்பா, டெல்டா ஜி வேல்யூ எப்படி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு N F வந்து பாசிட்டிவ் பண்ண, அதனால அதை விட்டுறேன். ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மைனஸ் இன்ட்டு 0.0. இப்போ இந்த நம்பர் கூட வந்து தேவையில்லை, நான் விட்டுட்டு நான் மீதி மட்டும் போட்டேங்களா? எஸ் சார். இதுல இருக்கிற சைன் எடுத்துக்கினா, அப்புறம் இந்த பக்கத்துல இருக்கிறது லாக் M1 by M2. இப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு என்ன வரும்? M1 வேல்யூ அதிகமா இருந்தா நெகட்டிவ் வரும். plus M1 by M2. M1 வேல்யூ M1 by M2 இருக்குங்களா டெல்டா ஜி. இப்போ டெல்டா ஜி நெகட்டிவா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? M1 வேல்யூ அதிகமா இருக்கணும்.
இன்கேஸ் நீங்க ரெண்டுத்துக்கும் நம்பர் போட்டீங்கன்னா லாக் 1க்கு வேல்யூ என்ன? 0. லாக் 1 இப்ப இருங்க நெகட்டிவா மாத்திக்கும். லாக் m2 by m1 எழுதலாமா? Yes, sir. இப்ப வந்து உங்களுக்கு இந்த லாக் வேல்யூ இருக்குல்ல, லாக் m2 by m1 ஓட வேல்யூ, இந்த m2 by m1 ஓட வேல்யூ 1 விட அதிகமா வந்தா தானே உங்களுக்கு நெகட்டிவ் சைன்ல வேல்யூ இருக்கும். Yes, sir. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற வேல்யூ அதிகமா இருந்தா தானே இப்போ 1 விட அதிகமா வரும். மேல இருக்கிற வேல்யூ அதிகமா இருந்தா தானே கீழே இருக்கிற வேல்யூ கம்மியா இருந்தா தானே உங்களுக்கு ஒன்னாச்சும் ஒரு மினிமம் 1க்கு மேல. Yes, sir. அப்போ m2 அதிகமா இருக்கும், m1 Third option. எல்லாருக்கும் இது புரிஞ்சதா? லாஸ்ட் இது மட்டும் மறுபடியும் சொல்லுங்க சார். கான்சன்ட்ரேஷன் செல் நிறைய லாஸ்ட் இது மட்டுமா? சார் இங்க மைனஸ் தானே சார் போட்டிருக்கீங்க, மைனஸ் லாக் அப்படின்னு தானே சார் போட்டிருக்கீங்க. அங்க வந்து ஆமாம்மா. இங்க பிளஸ்ன்னு எப்படிங்க சார் எடுத்தீங்க? நான் 1 by எந்த இடம் சொல்றீங்கம்மா? The last the del g is equal to minus into log m1 by m2 எடுத்திருக்கீங்களா சார்? அது அந்த இங்க இடத்துல 2 மைனஸ் பிளஸ் ஆயிடுதுமா. லாக் m1 by m2 க்கு முன்னாடி மைனஸ் இருக்கா? எஸ் சார். அம்மா போது மைனஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்ன, அது மைனஸ் தான ஃபார்முலாவிலேயே. எஸ் அந்த சார். 2 மைனஸ் சேர்த்து பிளஸ்ஸா போட்டுருக்கேன் நான் அந்த இடத்துல. சரிங்க சார். சரிப்பா, திரும்ப இல்லைன்னா சொல்றேன் இருங்க. இது வரைக்கும் கிளியரா? ஃபர்ஸ்ட் டெல்டா ஜி ஈக்குவல் டு லாக் m2 m1 by m2. எஸ் சார். Yes, sir. Yes, sir. இல்லைன்னா இருங்க இன்னும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு நான் கூட இது பண்றேன். இது வரைக்கும் கிளியருங்களாப்பா? இ செல் ஈக்குவல் டு மைனஸ் 0. நெகட்டிவ் வேல்யூ கிளியருங்களாம்மா? எஸ் சார். இப்ப பாருங்கப்பா, டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ செல். இப்ப டெல்டா ஜி ஈக்குவல் டு இ செல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? இதுல என்னன்றது பாசிட்டிவ் வேல்யூ தான், எஃப்ன்றது. அதனால நான் அதை டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கல, ஒன்லி சைன் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்ட்டு மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் m1 by m2. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். இந்த நம்பர் வந்து இந்த நம்பர்லாம் நான் விட்டுட்டுங்களா? அப்போ லாக் m1 by m2 நம்ம சைன் மட்டும் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகுது. டெல்டா ஜி ஈக்குவல் டு லாக் m1 by m2. இது வரைக்கும் கிளியராப்பா? Yes, sir. டெல்டா ஜி ஈக்குவல் டு லாக் m1 by m2. நம்ம கொஸ்டின்ல டெல்டா ஜி என்ன கொடுத்துருக்காங்க? நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும்னா
நான் இதை கன்வீனியன்ட்டுக்காக இப்படி கூட மாத்திக்கிறேன். m2/m1 முன்னாடி சைன் வந்துடும். இப்ப இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தா தானே உங்களுக்கு வந்து டெல்டா ஜி வந்து நெகட்டிவா இருக்கும். கொஸ்டின்ல கொடுத்த மாதிரியே. Yes, sir. இப்ப இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்குன்னா m2/m1 வந்து பாசிட்டிவா இருக்குன்னா 0 விட அதிகமா இருக்கணுமா? Yes, sir. Yes, sir. இப்போ log m2/m1 log 1 விட அதிகமா இருக்கணுமா? Yes, sir. கேன்சல் ஆயிடுச்சுன்னா m2 கிரேட்டர் த m1. இப்போ புரிஞ்சதாப்பா? Yes, sir. சரிப்பா. இப்போ ஆன்சரு சார் இது இதுல கூட சரிம்மா. அப்படியே சொல்லலாங்க சார். எதுலம்மா? இப்போ இது -0.0591/2 போட்டிருக்கீங்களாங்க சார். அப்போ நம்ம ஆமாம்மா. M2 உடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாக்கா அது மைனஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இப்படியும் சொல்லலாமா? அதான் நான் வந்து மேத்தமெட்டிக்கலா ரொம்ப பெருசா போன மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துலயும் நீங்க சொல்றதுன்னா சொல்லலாமா? இந்த இடத்துலயே நீங்க சொல்லலாம் இ செல்லுடைய வேல்யூ டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும்னா இ செல்லு பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருக்கணும்னா நீங்க டைரக்டா இந்த இடத்துல வச்சு சொல்லலாமா? எஸ் சார். ஜஸ்ட் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நீ எப்படி அப்ரோச் தெரிஞ்சுக்கிறன்றதுக்கு தான் நான் கம்ப்ளீட்டா போனேன். சரிங்க சார். டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் ஆர்டர் அதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டே இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றேன். டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் ஆர்டர் வந்து கேட்டையானுக்கு எப்படி இருக்கும், ஆனையானுக்கு எப்படி இருக்கும், அதை வச்சு சொல்லணும். இது சரி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எதுல இருந்து எதுக்கு போவோம்? Anode to cathode சார். ஃபார் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லு ஆனோட சார்ஜ் என்ன? சம்மரி அப்படியே கொடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல ஆனோடு வந்து நெகட்டிவ் சார்ஜ், கேத்தோடு பாசிட்டிவ். பாசிட்டிவ். எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கிருந்து நடக்கும்? இது நம்ம கேட்கறது எல்லாமே எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கிருந்து போய் நடக்கும்? Anode to cathode நடக்கும். ஆனோட் டு கேத்தோடு. கரண்ட் ஃப்ளோ cathode to anode இருக்கும். கேத்தோட் டு ஆனோடு. ஆனோடு திக்னஸ் என்னாகும்? ஆனோடு கொஞ்சம் கொஞ்சமா திக்னஸ் குறையும் சார். சாலிடு இன்க்ரீசஸ். இது வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல். எலக்ட்ரோலிட்டிக் செல்லு இதுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட்டா இருக்கும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இருந்துப்பா ஆனோட்ல இருந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஆனா வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மைண்ட்ல வச்சுங்க, ஆன்சர் பண்ண போகலாம். இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். எலக்ட்ரான் ஃப்ளோ Anode to cathode. ஆனோட் டு கேத்தோட் இன் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்க இருந்து போறது உங்களுக்கு எலக்ட்ரானு? வெளியே இருந்து இந்த சோர்ஸ்ல நீங்க சின்னதா இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இன் சொல்யூஷன்ல இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ல இருந்து வருதா நம்ம வெளியே இருந்து கொடுக்குறோமா? சொல்யூஷன்ல தான் சார். சொல்யூஷன்ல இருந்து எலக்ட்ரான் வெளியில இருந்தே வருதுங்க சார். எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். எலக்ட்ரோ கெமிக்கல் ஒண்ணு வந்து எதை பண்ணுது?
இங்க பாருங்க, 2 செல் இருக்குல்ல, 1 and 2 இருக்கு. 1 வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுங்களா? 1 வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லு, 2 வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல்லு. எலக்ட்ரான் இந்த சொல்யூஷன்ல இருந்து எலக்ட்ரான் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஆனோட் டு கேத்தோடு மூவ் ஆகும். ஆனா எலக்ட்ரோலிட்டிக் செல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? எலக்ட்ரானை பாஸ் பண்ணுவீங்களாப்பா? cathode to anode. எக்ஸ்டர்னல் சப்ளை இருக்கும் சார். அது அதுக்கப்புறம் cathode to anode through external supply. அடுத்தது cathode to anode through internal supply. இப்போ அதாவது நீங்க எலக்ட்ரான் வந்து ஸ்டோர் பண்ணிடுதுன்னா, அதாவது உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிடுது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ண பிறகு எலக்ட்ரான் வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோட்ல மூவ் ஆகுமாப்பா? அதாவது பாத்தீங்கன்னா இன்டர்னல் சப்ளைவா தான் ஆகும். இன்டர்னல் சப்ளை மீன்ஸ் உங்களுக்கு எலக்ட்ரான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஆன்சர் வந்து தேர்ட் ஒன்பா. பேசுறது கேக்குதுங்களாம்மா? Yes, sir. எதுக்கு வந்து இன்டர்னல் சப்ளை சொல்றாங்கன்றது கிளியருங்களாம்மா? எக்ஸ்டர்னல் சப்ளைன்ற போது எப்பனா வந்து அது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னல் சப்ளைவா தான் நடக்கும். சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினும் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். பாரடே லா வந்து பின்னாடி பண்ணும் மாறேன். பாரடே லா கொஸ்டின் இது வந்து லெக்லாஞ்சி செல்லு, இதுவும் இருக்கட்டும். Resistance of decimolar solution between two electrodes 0.02 meter apart and 0.004 area, cross sectional area வந்து 0.0004 meter square was found to be 50 ohm. Resistance எவ்வளவு கொடுத்துறாங்க? 50 ohm, sir. 50 ohm. மோலாரிட்டி எவ்வளவு கொடுத்துறாங்க? 0.1 மோலார் கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 2 electrodes, லென்த் வந்து 0.02, ஏரியா வந்து 0.004. கப்பா கேட்டிருக்காங்க. கப்பா ஈக்குவல் டு G into L by A or 1 by R into L by A. L வேல்யூ தெரிஞ்சிட்டது, A வேல்யூ தெரிஞ்சிட்டது, R வேல்யூ தெரிஞ்சிட்டது.
எல்லும் தெரிஞ்சிட்டது, ஏவும் தெரிஞ்சிட்டது, ஆரும் தெரிஞ்சிட்டது. சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கிடைக்க போகுது. 1 ஆர் வந்து 1/50, எல் வந்து 0.02, ஏ வந்து 0.004. 1/5 into 0.02 into 0.004. சிம்பிளிஃபை பண்ண என்னமா வரும்? 1/5 into 2/0.4. 9 5 5 கேன்சல். 1 வருங்களாப்பா? அந்த கொஸ்டின் என்னம்மா? Yes, sir. சரி, இப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். B option. Which of the following statement is correct? On increasing the dilution, conductance increases. நம்ம ஆஸ்வால்ட் dilution level என்ன படிச்சோம்? வீக் எலக்ட்ரோலைட்டை நம்ம dilution பண்ணிட்டே போனா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டா ஆக்ட் பண்ணோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆக்ட் பண்ணா உங்களுக்கு கண்டக்டன்ஸும் அதிகமா தான் ஆக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்ட் தான். செகண்ட் வந்து on increasing the dilution, specific conductance increases. Specific conductance equal to G into L by A. இப்போ G இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து G இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ கப்பாவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானம்மா? Yes, sir. Yes, sir. On increasing the dilution, இருங்கம்மா. On increasing the dilution, specific conductance kappa increases. Conductance increases, specific conductance decreases. இல்லம்மா, இது செக் பண்ணமே. On increasing the dilution, equivalent and molar conductance increases. Molar conductance equal to என்ன ஃபார்முலா? Equivalent conductance equal to kappa into 1000 divided by n. Kappa into 1000 divided by m. On increasing the dilution, specific conductance இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான. செகண்ட் வந்து இன்கரெக்ட் தானம்மா? ஆனா ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்து வச்சிருக்காங்களா? செகண்ட் ஆனா இன்கரெக்ட் தான். ஒன்னா செக் பண்ணிட்டு ஒன்னா சொல்றேன் இன்னொரு வாட்டியும். 1 and 3 கரெக்ட்டுங்களா? Yes, sir. சரிம்மா, செகண்ட் இன் கேஸ் அது வந்து இன்கரெக்ட் தான். இப்போதைக்கு பார்ப்போம் டவுட் என்னன்ட்டு. சரிம்மா, இந்த டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் ஆர்டர் உங்ககிட்ட இருக்குங்களா? Standard reduction potential for the 4 divalent element X, Y, Z where be respectively. இதுக்கும் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் ஆர்டர் தான்.
சரி இப்போ இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். ரிமைனிங் கொஸ்டின் அப்புறம் டிஸ்கஸ் பண்றோம்பா. Yes, sir. Yes, sir. தேங்க்யூப்பா.